அனைத்து அன்புறவர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் யாமினி. நான் இப்போ ஜெர்மனியில் இருக்கிற கேர்லின் பொன் விமான நிலையத்தில் தான் நிற்கிறேன். நான் இப்போ ஏன் இந்த இடத்துல நிற்கிறேன்னு சொன்னால், எங்களோட மருமகளாக்கள் வந்து ஸ்பெயின்லேருந்து வந்தவே அவை இப்போ போயினோம். அப்போ அவையை வழி அனுப்புறக்காகத்தான் நான் இப்போ வந்தேன். அதால் தான் நான் இப்போ இந்த இடத்துல நிற்கிறேன். இந்த விமான நிலையத்தை நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே ஒரு தடவை காட்டியிருக்கிறேன். ஆனால் இந்த விமான நிலையத்தை வந்து நான் பகல் நேரத்தில் தான் காட்டியிருக்கிறேன். இன்றைக்கு வந்து இரவு நேரத்தில் காட்ட போகிறோம். இரவு சரியாக 12 மணி. அப்போ இந்த இரவு நேரத்தில் இந்த விமான நிலையம் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு கொஞ்சம் காட்ட போகிறேன். வாங்க பார்த்துட்டு அப்படியே போவோம் அப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து பேருந்தில் தான் இந்த விமான நிலையத்துக்கு வந்த நாங்கள் இப்போ விமான நிலையத்துக்கிட்ட வந்துட்டோம். இந்த மகிழுந்து தரிப்பிடத்தை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி நிறைய மகிழுந்துகள் நிற்கிது. அழகாக இருக்குது பாருங்க. இந்த இடத்துல பாருங்க கேர்லின் பொன் ஏர்போர்ட்னு சொல்லி அடிச்சிருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இடது பக்கத்தில் வந்து டாக்ஸிகள் வந்து நிப்பாட்டி வச்சிருக்கணும். அப்படியே இந்த இடத்த பாருங்க நல்லா அழகாக இருக்குது. இந்த விமான நிலையம் வந்து சிறிய விமான நிலையம்தான், பெரிய விமான நிலையம் இல்லை இது. இப்போ நாங்கள் அப்படியே உள்ளுக்குள்ளே போகிறோம். உள்ளுக்குள்ளே அப்படியே எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம்.
இந்த இடத்துல பாருங்க நிலத்தில் 1 2 3 10 மட்டும் போட்டிருக்கணும். ஒரு கலரை கொடுத்து காட்டியிருக்கணும். அழகாக இருக்குது. இதில் பாருங்க இந்த இடத்துல பாருங்க அழகான இதயம் ஒன்று கீறி கிஸ்ஸிங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விமானங்கள் வந்து எங்கெங்கே போகுதுன்னு சொல்லி விவரங்கள் போட்டிருக்கணும். இந்த இடத்தையும் பாருங்க நல்ல அழகாக இருக்குது பாருங்க. இந்த இடத்துல பாருங்க இந்த கண்ணாடியால் தான் இந்த இடம் பதிச்சு இருக்கணும். நல்ல அழகாக இருக்குது. அது நடந்து போய்க்க பார்த்தா அந்த ஒரு படிப்படி மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். நார்மலாக அது கண்ணாடி தான். அழகாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு விருப்பமான சோடாவோ இல்லை குளிர்பானங்களோ எடுத்து குடிக்கலாம். பக்கத்தில் வந்து விலையோட வந்து என்னென்ன விலையில் இந்த பொருட்கள் இருக்குதுன்னு சொல்லி விவரம் போட்டிருப்பினோம். நாங்கள் அதுக்குரிய பணத்தினை வந்து அந்த மிஷினில் போட்டுட்டு நாங்கள் எடுக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கதவை பாருங்கோ நாங்கள் திறக்க தேவையில்லை. இதில் கிட்ட நாங்கள் போனோம்னு சொன்னால் தானாக வந்து அந்த கதவை வந்து திறவடும். பாருங்க அந்த பிள்ளை போது அப்படியே தானாக திறவடுது. இப்படியே நாங்கள் வெளியில் போனோம்னு சொன்னால் அங்கே தான் இந்த பக்கத்தில் தான் வந்து ஃபிளிக்ஸ் பேருந்து வந்து வரப்போகுது. வேர் வந்து இந்த ஃபிளிக்ஸ் பேருந்தில் தான் போயினோம். ஏன்னு சொன்னால் நீங்கள் யோசிக்கலாம் ஏன் விமானத்தில் போகலைன்னு சொல்லி. விமானத்தில் போகிறதுன்னு சொன்னால் பொருட்களுக்கு வந்து புறம்பான ஒரு தொகை பணம் கட்டணும். அது நிறைய தொகையாக இருக்குது. அதாவது வந்து குறைந்த பொருட்களுக்கு நிறைய பணத்தை வந்து செலுத்த வேண்டிய வருகிறது. அதால் இந்த ஃபிளிக்ஸ் பேருந்தில் போனால் ஒரு ஆளுக்கு வந்து 20 கிலோ கொண்டு போகலாம். அப்போ அதால் வந்து இவை வந்து 3 பேர் வந்து அப்போ 60 கிலோ கொண்டு போகலாம். இப்போ ஸ்பெயினில் வந்து சில தமிழ் பொருட்களும்ன்றது கஷ்டம். அப்போ அதால் வந்தவை தானே அப்போ இங்கே ஜெர்மனியில் வேண்டி கொண்டு போகிறதால தான் அவை இந்த ஃபிளிக்ஸ் பேருந்தை வந்து தெரிவு செய்திருக்கணும். இவ்வாறான சில நன்மைகளுக்காகத்தான் இவை வந்து இந்த ஃபிளிக்ஸ் பேருந்தில் போயினோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இவே செல்ல வேண்டிய ஃபிளிக்ஸ் பேருந்து வந்து கொண்டிருக்கு பாருங்கோ. பின்னுக்கு இப்போ வந்துட்டுது. இப்போ ஏறினோம்.
போயிட்டு வர இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவை வந்து பயணம் செய்வதற்கு தயாராகிட்டினம். நாங்களும் வீட்டை போகிறோம். இதுவரையும் எனது காணொலியை பார்த்து கொண்டு வந்தவர்கள் அனைவருக்கும் நன்றி. இத்துடன் எனது காணொலியை நிறைவு செய்ய போகின்றேன். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்கோ. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்.